5/1/2008 அன்று மன்னார் இலுப்பைக்கடவை பகுதியில் வைத்து ஸ்ரீலங்கா படையின் ஆழ ஊடுருவும் அணியினர் நடத்திய கிளைமோர் தாக்குதலில் தமிழர் விடுதலை புலிகளின் படைய புலனாய்வு பொறுப்பாளரான கேர்னல் அருள்வேந்தன் என்று அழைக்கப்படும் சார்ல்ஸ் உள்ளிட்ட 4 போராளிகள் வீரச்சாவடைந்தார்கள். லெப்டினன்ட் சுகந்தன், லெப்டினன்ட் வீரமாறன், லெப்டினன்ட் காவலன் ஆகிய போராளிகள் கர்னல் சார்ல்ஸ் அவர்களுடன் வீரச்சாவை தழுவிக்கொண்டார்கள். இந்த மாவீரர்களின் இறுதி வீர வணக்க நிகழ்வு அன்று கிளிநொச்சியில் நடைபெற்றது. அந்த நிகழ்வில் வீரவணக்க உரை நிகழ்த்திய புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் ஷா பொட்டு அவர்கள் அன்று ஆற்றிய உரையினை இன்று நாங்கள் மீள இணைத்துக் கொள்கின்றோம். மண்ணின் விடுதலைக்காய் ஓயாது வைத்து தண்ணீர் கொடுத்த சால்ஸுக்கு வீரவணக்கம் சொல்லி அவரது உறவுகள் எனது வணக்கத்தை கூறி தொடர்கிறேன். சால்ஸ் இன்று எம்மை விட்டு மறைந்து விட்டார் என்ற நம்புவதற்கு கடினமான அந்த உண்மையாகிவிட்ட இந்த வேளையில் தமிழீழத்திற்கான வரலாற்றிலே சால்ஸ் எவ்வாறு நினைவு கூறப்படுவான் அல்லது எவ்வாறு நினைவு கூறப்படுவதற்கு பொருத்தமானவனாக ஆவான், தமிழீழம் எவ்வாறு அவனை நினைவு கொள்ளும் என்ற எண்ணம் கேள்வி என் முன்னே எழுகிறது, எனது மனதிலே எழுகிறது. வாழும் காலத்தில் செய்திகளாக கூறப்படுவோர் உண்டு. வாழும் காலத்தில் கூட அல்லாமல் வீழ்ந்தபின் கூட செய்திகளாக்க முடியாத மறைமுக செயற்பாட்டு அணியிலே இருந்தவர்களினுடைய சாதனைகள், அந்த சாதனைகளின் முன்னாலும் அந்த சாதனைகளின் பின்னாலும் இருந்தோரினுடைய உழைப்புகள், அந்த சாதனைக்கு முன்னும் பின்னுமாக நின்றோரின் அர்ப்பணிப்புகள் என பல்வேறு நிகழ்வுகள், சம்பவங்கள், நினைவுகள் என் மனக்கண் முன்னே விரிகின்றன. இந்த வேளையிலே எனக்கு ஒரு போரியல் அறிஞனின் சொற்றொடர் ஒன்று நினைவுக்கு வருகின்றது. சாவை சந்தித்து போர்க்களத்தின் முன்னிலையில் நிற்பவர்கள் அல்ல வீரர்கள், அந்த போர்க்களத்தின் பின்னே நின்று அந்த போர்க்களத்தின் அழுத்தத்தை சுமப்பவர்களே வீரர்கள் என்று ஒரு போரியல் அறிஞனின் மேற்கோள் ஒன்று நினைவுக்கு வருகின்றது. சில நாட்களுக்கு முன்னர் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு இந்த வேளையில் நினைவுக்கு வருகின்றது. தலைவர் அவர்களின் ஒன்று கூடலில் நாங்கள் கூடியிருந்தோம். அந்த ஒன்று கூடல் சற்று நீண்டுவிட்டது. அவ்வேளையில் நாங்கள் பொறுப்பாளர்கள் சிலர் அந்த ஒன்று கூடல் மண்டபத்திற்கு வெளியே வந்து அளவலாவிக் கொண்டிருந்த வேளையில் ஒரு தளபதி சொன்னார், தனக்கு வெளியே போனவுடன் அவசரமாக தொடர்பெடுக்க வேண்டும், தான் பொறுப்பேறாக நிற்கும் களமுனையில் எதிரியின் தாக்குதல் ஏதாவது நடந்துள்ளதா, தனது பொறுப்பின் கீழ் உள்ள போராளிகளுக்கு ஏதாவது நடந்துள்ளதா, அவர்களுக்கு உணவு விநியோகம் செல்லும் வாகனத்திற்கு வழிமறைப்பு தாக்குதல்கள் ஏதும் நடந்திருக்குமா என்று தனக்கு யோசனையாக உள்ளது, போய் தொடர்பெடுக்க வேண்டும். அப்போது நான் கேட்டேன், ஏன் அவசரப்படுகிறாய்? அவர் சொன்னார், உங்களுக்கு தெரியாது, இரவில் தலைவருடன் நின்று நீண்ட நேரம் கழித்துவிட்டு வெளியே போனால் போராளிகளின் தொடர்பில்லாவிட்டால் தனக்கு நித்திரை வர மாட்டாது என்று கூறினார்.
அப்போது நான் சொன்னேன், எமது எல்லைக்குள் நின்று கொண்டிருக்கும் போராளிகளின் பிரச்சனைக்கு உங்களுக்கு இவ்வளவு பதட்டமாக உள்ளது. ஆனால் புலனாய்வில் எங்கெங்கோ இருப்பவர்கள் எத்தனையோ பேர் எங்கெங்கோ நின்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் அவ்வளவு பேரினுடைய பிரச்சனையும் எங்களுக்கு ஒரு நாளும் நித்திரை வருவதில்லை என்று அவருக்கு கூறினேன். இந்த புலனாய்வு நகர்வுகளின் அழுத்தங்களின் தாங்கு சக்தியாக நின்ற ஒரு மாவீரனாக நான் சால்ஸை பார்க்கின்றேன். அவன் போர்க்களத்தில் தன் உயிர் கொடுக்க நின்றதனால் உள்ள அந்த வீரத்திற்கு மேலாக அதற்கு அவன் தயாராக நின்றான். அது தெரியும், எனக்கும் அது பற்றிய சம்பவங்கள் தெரியும், அது பற்றி கதைப்போம். ஆனால் அதற்கு மேலாக அந்த போர்க்களத்திற்கு வெளியே நின்று அந்த போர்க்களத்தின் அழுத்தத்தின் தாங்கு சக்தியாக அவன் நின்றது, அதற்காக அவன் உழைத்தது, அந்த உழைப்பினால் அவன் நினைவு கூறப்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். சில நடவடிக்கைகள் மிக கடினமான சூழலில் சில கால நிர்பந்தத்தில் செய்ய வேண்டி வரும் வேளைகளில் அந்த நடவடிக்கைகளுக்கான எமது பொருட்பட்டியலில் சால்ஸுக்கான ஒரு பனடோல் பெட்டியும் இருக்கும். எங்காவது யாராவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திவிட்டு வருவார்கள். உடனடியாக ஒரு மாற்று ஏற்பாட்டிற்காக அடுத்த திட்டத்தை போட வேண்டி இருக்கும். சால் தனக்கு சொல்லுவார், தனக்கு இந்த நடவடிக்கை நேரத்து தலைவிதியும் பனடோல் போட்டுமே தனக்கு முட்டையா போகுது. அப்ப நான் சொல்லுவேன், அப்படி பார்த்தால் எனக்கு எந்த தலையிலேயே அழிடாது, உனக்கு வேற காரணம், நீ பனடோலை போடாது என்று நான் சொல்லுவேன். அந்த உழைப்பின் அந்த அழுத்தத்தின் தாங்கு சக்தியாக அவன் நின்றான். ஒரு அதீதமான துணிவும் அதீதம் என்பதற்கும் மேலாக அதற்கும் மேலான அசாத்தியமான தன்னம்பிக்கையும் சால்ஸின் அடையாளங்களாக இருக்க வேண்டும், இருக்கும். அதுவே அவனது அடையாளமாக இந்த தமிழீழ வரலாற்றில் பதிவு பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இங்கு கூறியவர்களின் ஊடாக சால்ஸினுடைய வரலாறு தவறான சில பதிவுகளுக்குள்ளாகிவிடக் கூடாது என்ற ஆதங்கத்தில் சில விடயங்களையும் கூற வேண்டி வருகின்றது. மாதர் கூட சொன்னார், சால்ஸ் எதிரியால் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவன் ஒரு வேறு வகையான பணிக்கு உள்ளாகினான் என்று நேற்று தளபதி சூசே அவர்களும் அதையே கூறியிருந்தார். உண்மை அதுவல்ல. இன்று வரை சால்ஸ் பற்றிய சரியான தகவல்கள் எதிரிக்கு கிடைக்காமலும் சால்ஸினுடைய அடையாளம் சார்ந்து மட்டுமல்லாமல் அவனுடைய பின்னணி சார்ந்ததானதுமான ஒரு தகவல்கள் எதிரிக்கு வராமலும் இருந்த காலமாகவே நான் நினைக்கின்றேன். அநேகமாக 2000ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதி இருந்தது. நான் நினைக்கின்றேன் 99 அல்லது 2000ஆம் ஆண்டு காலப்பகுதி அளவிலே சால்ஸ் என்னிடம் கொழும்பிற்கு திரும்பவும் ஒரு அடுத்த சுற்று போவோமாண்டு என்னிடம் கேட்டார். சால்ஸினுடான அந்த அறிமுகத்தை நினைத்து பார்க்கின்றேன். நான் அவ்வப்போது கூறுவதொன்று, போர்க்களத்தின் ஊடாக எமது தோழர்கள் அடையாளம் காணப்பட வேண்டும் என்று. இந்திய ராணுவ போர்க்காலத்திலே எனக்கு ஒரு நெருக்கடியான போர்க்களத்து சூழலிலே அறிமுகமாகி வந்தான் சால்ஸ்.
அப்போது எனது மெய்ப்பாதுகாவலராக தலைவர் அவர்களால் தரப்பட்ட கிளி என்ற போராளியினால் சார்ல்ஸ் எனக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட நான் சார்ல்ஸை நேரடியாக அறிமுகமாக்கியதை விட கிளியினூடாகத்தான் அந்த அறிமுகத்தை பெற்றேன். தொழில் சார்ந்தும் அறிவு சார்ந்துமான அந்த அறிமுகத்தில் எனக்கு யாழ் மாவட்ட வேலைக்கு அப்பால் சில எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் கொழும்புக்கு நான் சார்ல்ஸை அவ்வேளையில் ஆரம்பத்திலே நடத்தியிருந்தேன். தலைவர் அவர்களால் ஒரு வரையறுக்கப்பட்ட பணி தரப்படாத போதிலும் சால்சினுடைய அந்த ஆரம்பகால கொழும்பு பயணமானது அவருக்கு ஒரு கொழும்பு கலட்சியத்தை ஏற்படுத்தியது. நாங்கள் புலனாய்வை எதனை வைத்து செய்தோம் என்று எனக்கு தெரியாது. அந்த மர்மம் எனக்கு இன்று வரை பிடிபடவில்லை. எங்களிடம் புலனாய்வுக்கான தகமை என்று இருந்ததெல்லாம் பத்திரிகைகளை வாசிப்பதனால் பெற்றுக்கொள்ளக்கூடிய சில செய்திகளும் அதற்கு மேலாக ஆக்கிரமிப்பாளர்களை எமது தீவிரமான எதிர் நடவடிக்கைகளின் மூலமாகவே வெல்ல முடியும் என்ற தலைவர் அவர்களது வழிகாட்டலும் தான். இந்திய ராணுவம் எம்மை ஆக்கிரமித்த அந்த காலப்பகுதியிலே நாம் சந்தித்த நெருக்கடியானது இன்று உள்ள இளைய சந்ததிக்கு தெரியாது. அவர்கள் சிலர் குழந்தை இருக்க மாட்டார்கள். அப்போது தலைவர் அவர்கள் அந்த சொல்லை தலைவர் அவர்களது அனுமதி இல்லாமல் நான் பயன்படுத்தலாம் என்று கூட எனக்கு தயக்கமாக உள்ளது. நான் நினைக்கின்றேன் திகைத்து போயிருப்பார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இந்தளவு படை எமது இந்த ஒரு சின்ன விடுதலை இயக்கத்திற்கு எதிராக இங்கு கொண்டு வந்து இறக்கப்படும் என்று தலைவர் அவர்கள் நினைத்திருப்பாரோ எனக்கு தெரியாது. அவர் திகைத்திருப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த திகைப்பை எனக்கு காட்டிக்கொள்ளாமல் இருந்திருப்பார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் அந்த காட்டிலே அந்த புலியை அடைத்து வைத்திருந்த காலப்பகுதியிலே நான் தலைவரை கூறுகின்றேன், உருமிக் கொண்டிருப்பேன். நான் செத்தாலும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பணிய மாட்டேன் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பேன். அந்த வேளையில எங்களுக்கு ஒரு புலனாய்வு இல்லாமல் போய்விட்டதே என்பதை பல தடவை சொல்லுவார். எங்களுக்கு ஒன்றும் தெரியதில்லை. இந்திய ராணுவம் இப்படியெல்லாம் நிற்கிறான், எங்களோட மக்களை எப்படி கொள்றான், நாங்கள் ஒன்றும் செய்ய இல்லாமல் குந்தி கொண்டிருக்கிறோம் இந்த காட்டுக்குள்ள. இப்ப இந்த பெரிய படையுடன் நாங்கள் நேருக்கு நேர் மோதி மட்டும் போதுமா? அவன் எவ்வளவு செய்கிறான், எங்க இயக்கங்களை உருவாக்குகின்றான், எங்களை அழிப்பதற்கான பிரச்சாரங்களை செய்கின்றான், தலைவர் வந்து விட்டார் என்கின்றான். ஏராளமான அவனுடைய புலனாய்வு என்று கூறப்படுகின்ற எல்லா தந்திரங்களையும் பயன்படுத்துகின்றான். அந்த வேளையிலே அன்பு வழிய பல பல வானொலிகள் எல்லா விதத்திலேயும் எங்களை ஒடுக்கி விடுவதற்காக இந்திய ராணுவம் முயற்சி செய்திருந்தது, இந்திய அரசு முயற்சி செய்தது. அந்த வேளையிலே தலைவர்கள் ஒரு புலனாய்வு இல்லா குறையை எங்கள் எல்லோருடனும் பகிர்ந்து கொள்வார். அந்த வேளையிலே தலைவர் அவர்கள் என்னிடம் புலனாய்வு பொறுப்பை தந்து சில வேலைகளை தந்திருந்தார். அந்த வேலைகளை நோக்கி நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு தலைவர்களுடையதும் தமிழகத்தினதும் பாதுகாப்பு சார்ந்த பணிகளும் இருந்தன. நான் அவ்வாறான பாதுகாப்பு பணியிலேயே கூடுதலான நேரத்தை செலவு செய்வேன். நான் அப்போது கண்ணியிலே நின்றிருந்தேன். எங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமானதும் நம்புவதற்கு சிரமமானதும் இப்படி ஒரு புலனாய்வு அறிக்கை எங்களுக்கு கிடைக்குமா என்று நம்புவதற்கு அறியதுமான ஒரு புலனாய்வு அறிக்கை கிடைத்திருந்தது. தயவுசெய்து மன்னிக்க வேண்டும், அது அந்த புலனாய்வு அறிக்கை எனக்கு கிடைக்கவில்லை, தலைவர் அவர்களுக்கு கிடைத்திருந்தது வேறு வழி ஒன்றின் மூலமாக. அந்த அறிக்கையானது நமது விடுதலை போராட்டம் அடுத்த சவாலை எதிர்கொள்ளும் ஒரு பயங்கரத்தை நமக்கு காட்டியது. அந்த புலனாய்வு அறிக்கையானது அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்ன அவர்களும் அவரது நம்பிக்கையான படைத்தளபதிகளும் திட்டம் கட்டியதும்
அது பற்றிய உண்மை நிலவரங்களை உள்ளடக்கியதுமான ஆதாரமான விடயங்களை உள்ளடக்கிய புலனாய்வு அறிக்கை. இப்போதும் அது ரகசியம் என்பதால் நான் வரையறுத்தே கூற வேண்டியவனாக உள்ளேன். அந்த அறிக்கையானது தலைவர் அவர்களை கொல்லும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைப்பின் திட்டம் பற்றியது. தலைவர் அவர்களது துணைவியார் அவர்கள் மரியக்கா அவர்கள் நல்லூர் கந்தன் ஆலயத்திற்கு சென்ற செய்தியானது அவருடைய உதயம் பத்திரிகையில் வெளிவந்திருந்தது. ரஞ்சன் விஜயரத்னவர்களுடைய திட்டமானது அந்த செய்தியை ஒப்பியதாகவும் தலைவர் அவர்களை கொன்ற பின்னர் விடுதலை போரை ஒடுக்குவதற்கான சண்டையை ஆரம்பிக்க வேண்டும் என்பதாக இருந்தது. அந்த கால பகுதியிலே ஜேவிபி என்ற சிங்கள கிளர்ச்சி குழுவை அடக்கியதன் மூலம் ரஞ்சன் விஜயரத்னவும் அவரது அரசும் அவரது புலனாய்வு இயந்திரமும் ஒரு நம்பிக்கையை பெற்றிருந்த காலம். அந்த கால பகுதியிலே அவர்கள் மிகவும் நம்பிக்கையுடன் அந்த வேளையிலே பிரேமதாச அரசுக்கும் எமது இயக்கத்திற்கும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த அந்த கால பகுதியிலே அவர்கள் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தார்கள். தலைவர் அவர்களை கொள்வதற்கான திட்டம் அது. தலைவர் அவர்களை கொள்வதன் மூலம்தான் இந்த விடுதலை போரை ஒரு ஒடுக்க முடியும் என்ற அவர்களது அந்த திட்டம் வெளிவந்த வேளையில் நாங்கள் அடுத்த சவாலை சந்தித்தோம். அந்த வேளையிலும் தலைவர் சொன்ன இதுக்குத்தான் நான் அந்த காலத்தில் இருந்து சொல்றேன், நான் எங்களுக்கு புலனாய்விட்டேன். அந்த கடினமான காலத்திலே நாங்கள் கையெழு நிலையில் இருந்தோம் என்பதே உண்மை. எங்களிடம் இருந்த வளங்கள் எல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டதாகவும் எங்களிடம் இருந்த அனுபவங்கள் எங்களிடமிருந்த அனுபவம் என்ற சொற்றொடரே இங்கு சிலவரை தவறாக இருக்கலாம். அனுபவமற்றவர்களாகவும் எதுவுமே தெரியாதவர்களாகவும் இருந்தோம். அவ்வேளையில் நாங்கள் சிங்களத்தின் அந்த சவாலை சந்திப்பதாக முடிவெடுத்தோம். அதற்கு காரணம் எங்களிடம் இருந்த நம்பிக்கை அல்ல, எங்களுக்கு வேறு வழி இருக்கவில்லை என்பது. நாங்கள் சவாலை சந்திப்பதாக வசனத்தில் சொல்லிவிடலாம். நாங்கள் மண்டையை போட்டு உடைத்தோம். என்ன செய்வது? அந்த வேளையில் சார்ல்ஸ் முன்வந்தார். நாங்கள் சிங்களத்தின் தலைநகரத்திலே சிங்கள தேசியத்தின் அடையாளங்களை முடக்கினோம். என்றும் நான் அதை எல்லாவற்றையும் இங்கு கூறிவிட முடியாவிட்டாலும் கூட நாங்கள் அவர்களது தலைநகரத்திலேயே அவர்களை செயற்படாமல் முடக்க முடியும் என்ற செய்தியை அவர்களுக்கு கற்பித்தோம். அதை செய்தவர் செய்து காட்டியாம் சார். நான் கூறுவேன், எனது போராளிகளுக்கு இன்னும் கூடுதலான உழைப்பாக அல்லது வேறு சொற்றொடரில் கூறுவேன். அதை உங்களுடன் பகிர முடியாது. ஆனால் நான் கூறுவேன், எனது இருப்பானது இரு களங்களினால் நான் இந்த புலனாய்வு என்ற அந்த இருப்பை அடையாளம் காண்கிறேன் என்று என்னை பற்றி கூறும்போது சொல்லுவேன். அதில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்திய இராணுவத்தின் முற்றுகைக்குள் இருந்த வேளையிலே ஒவ்வொரு விதமான உணர்வுகளுடன் ஒவ்வொரு விதமான செயற்பாடுகளுடன் அதை நாங்கள் காணுவோம். அந்த வேலைகளில் எனக்கு உங்களில் இன்னும் வரலாற்றில் வெளிவராத ரவுகரன் என்றொரு போராளி இருந்தார். சிலருக்கு அவரை தெரிந்திருக்காது, சிலர் இந்த மண்டபத்தில் கூட ஒரு சிலர் இருக்க கூடும் அவரை தெரிந்தவர்கள். ரகுவரன் என்ற எனது நண்பரும் ரகுவரனால் ஒரு ஆரம்ப குடம் போடப்பட்டு என்னிடம் தரப்பட்டவருமான சார்ஸும் அந்த இரு முனைகளில் எனது
பொறுப்பை தலைவர் என்னிடம் தந்த அந்த பொறுப்பை அல்லது விடுதலை போராட்டம் எமது எதிர்கொண்ட அந்த நெருக்கடியை வேறு விதத்தில் திசை திருப்ப கூடிய அந்த பொறுப்பை செய்வதற்கு கரங்களாக அல்லது கண்களாக இருந்தவர்கள் அந்த இன்று சால்சினுடைய அந்த ஆளுமை ஆற்றல் என்பவற்றை நினைக்கின்ற வகையிலே அவனுடைய அந்த அதீதமான அந்த தன்னம்பிக்கை வரலாற்றில் பெரிய வெற்றியாக அமைந்த கட்டநாயக்கா வெற்றி எங்கள் எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. நாங்கள் எல்லோரும் எப்படி சொல்வது ஒரு பெரும் மகிழ்வான நேரத்திலே நான் சால்ஸுக்கு சொன்னேன். அங்கு நின்ற போராளிகள் வீரச்சாவடைந்தவர்களின் பெயரை குறிப்பிட்டு சால்ஸுக்கு சொன்னேன். எங்களால் கூட இனி முறியடிக்க முடியாத வெற்றியை எமது போராளிகள் அங்கே படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினேன். அங்கே எதிரியின் விமானங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன, எங்களுக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது, அவர்களுடன் நாங்கள் தொலைபேசியில் விளையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நான் ஜாஸ்தி சொன்னேன், எங்களால் கூட முறியடிக்க முடியாத ஒரு வெற்றியை அங்குள்ள போராளிகள் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியான வரையிலும் சார்ஜ் சொன்னான், அப்படி இல்லையம்மா இதை விட பெருசு எதையும் இருக்கு, நாங்கள் செய்வோம். அந்த நம்பிக்கை, அந்த அசாத்தியமான தன்னம்பிக்கை. ஆனால் அவனுடைய அந்த அசாத்தியமான நரேசன் அவர்கள் தன்னுடைய உரையை ஒரு வசனமாக தொட்டு விட்டு சென்று கொண்டார். அவனுடைய அந்த அசாத்தியமான துணிச்சல் தான் அவனுடைய பலமாகவும் பலவீனமாகவும் அமைந்திருந்தார். அந்த அசாத்தியமான தன்னம்பிக்கை தான் சில வேளைகளில் அவனுக்கு பலவீனமாகவும் இருந்திருக்குமோ என்று நான் நினைப்பது. அவரு கரும்புலி போராளிகளினுடைய இந்த வெற்றிகளுக்கு பின்னால் நான் சால்ஸின் தனிப்பட்ட அர்ப்பணிப்பையும் இங்கு கூறுதல் அவசியமானது. அதான் நான் கூறினேன், போர்க்களத்தில் சாவை சந்திப்பவர்களின் துணிவுக்கு அப்பால் போர்க்களத்தில் பின்னால் நின்று அந்த அழுத்தத்தை சந்திப்பவர்களின் துணிவு அதிகம் என்று, அதே நேரம் போர்க்களத்திலும் தனது துணிவை தன்னுடைய அந்த திறனை முன்னிலையிலேயே வைத்திருந்தார். வரலாற்றில் இங்கு கூட பலருக்கும் தெரியாத ஒரு செய்தி, என்னுடைய தனிப்பட்ட பதிவு கோப்பிகளில் மட்டும்தான் அது இருக்கும் என நான் நினைக்கிறேன். சால்சினுடைய வாழ்க்கை துணைவியர் போன்ற சிலருக்கு சில வேளைகளில் அந்த செய்தி தெரிந்திருக்கலாம். அதாவது நாங்கள் கொழும்பிலே சால்ஸ் வந்திருந்த காலம் அது. நான் சால்ஸுக்கு ஒரு கரும்புலி போராளியை நடவடிக்கைக்காக கொடுத்திருந்தேன். அந்த போராளி நடவடிக்கையில் ஈடுபட முடியாத நிலைமை ஏற்பட்டு விட்டது. அதை பற்றி நான் இங்கு விசாரிக்க விரும்பவில்லை. நமக்கோ எல்லா ஏற்பாடுகளும் விரல்முறையில் இருக்கின்ற காலம். நான் 90களில் சால்ஸ் கொழும்பில் என்ற ஆரம்பத்தை கலைத்துக் கொண்டிருக்கின்றேன். நமக்கோ எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில், இலக்குகளும் தயார் நிலையில். நான் சால்ஸுக்கு கூறுகின்றேன், குறித்த ஒரு திகதியை அறிவித்து அந்த திகதி அன்று குறித்த தாக்குதலை நீயே கரும்புலியாக சென்று செய்வதற்கு தயாராக இரு என்ற செய்தியை நான் சால்ஸுக்கு அறிவிக்கின்றேன். சால்ஸிடமிருந்து அதற்கு எத்தனையாம் தேதி நடவடிக்கை எதிர்பார்ப்போம் என்ற பதில் கிடைக்கின்றது. அதற்கிடையில் டல்லியிலே அப்போது அமுதன் அல்லது நல்லி அவர்கள் பொறுப்பாக இருந்தார். நான் என்னுடைய கடமையை செய்தேன். அடுத்த கரும்புலி ஒரு சில மணி நேரத்துக்குள் தயார் செய்யப்பட்டார். காலப்பகுதியே எங்களுக்கு பெரிய பயிற்சி தளங்கள், பயிற்சி வசதிகளும் இல்லாத காலம். நான் சால்ஸுக்கு அடுத்த செய்தி கொடுக்கின்றேன். இன்று மாலை 2 மணிக்கு உனக்கு அடுத்த கரும்புலி கொழும்பில் நிற்கிறார்,
பின்னர் ஒரு இடத்தில் முகவரியை கொடுத்து அவரை நீ பொறுப்பேற்றுக் கொள்ள புதிய கருமுறையை பொறுப்பேற்கும் செய்தி சால்ஸுக்கு அப்போது புதிய செய்தி. அதுவரைக்கும் சால்ஸுக்கான செய்தி அவர் கருமுறையாக இந்த நடவடிக்கைக்கு செல்வதற்கான தயார் நிலையில் இருக்கும் நிலையே அந்த களத்தில் இருந்த நிலை. ஆனால் சால்ஸ் அந்த இடத்திலே கருமுறையாக கனிமா நான் நினைக்கிறேன் சாஸ்திரமிருந்து நான் இரவல் வாங்கிய ஒரு கருத்தாகவும் இருக்கக்கூடும். கரும்புலி என்னுடைய ஒரு அர்ப்பணிப்புக்கும் மேலாக ஒரு நடவடிக்கைக்கான பொறுப்பு அல்லது ஒரு அழுத்தத்தின் மீதான அந்த பொறுப்பு மிக உயரியது என்று நான் சொல்றேன். அதற்காக கரும்புலிகளை குறைத்து மதிப்பிடுவதோ அவர்கள் தம் உயிரை கொடுத்து ஈரம் செய்வதை தம்முடைய உயிரை கொடுத்து அந்த பெரும் சாதனைகளை புரிவதை குறைப்பதோ அல்ல இந்த கருத்து. எனக்கு அது கூட இன்று காலத்தின் பிரிவினால் ஒரு சீரான சொத்தொழினால் என்னால் விடயங்களை பகிர்ந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட இந்த வரலாற்று பதிவான இந்த வேளையில் அவனுடைய அந்த நினைவுகள் சரியாக பயிரப்பட்டு விட வேண்டும், பதியப்பட்டு விட வேண்டும் என்பதற்காக நான் உங்களுடன் கதைக்கின்றேன். அந்த களத்தில் நான் சொல்லினேன், ஒரு யுத்த அறிஞன் மேற்கோள் காட்டியது போல யுத்த முன்முனையில் சாவுக்கு சவால்களும் வீரர்களின் ஈகத்திற்கு அல்லது துணிவிற்கு குறைவற்றது போர்க்களத்தின் பின்னே உள்ள அழுத்தங்களை சுமப்பவர்களுடைய துணி. அந்த துணிவைத்தான் நான் பெரிதாக பார்க்கின்றேன். அந்த களத்திலே தான் உழைத்தது ஒரு வரலாற்றின் ஒரு முதல் பதிவு. முதல் பதிவு என்பதற்கு மேலாக எமது விடுதலைக்கு கட்டியம் கூறும் அது ஒரு முதல் நம்பிக்கை வெற்றி. அதற்கு பின்னால் அவன் உழைத்தது அதைவிட பல மடங்கு அதிகம், அதுவே அதைவிட பெருமதியானது கூட. தனிப்பட்ட முறையிலே சம்பவங்களாக எனக்கு இங்கு சொல்வதற்கு ஏராளமான விடயங்கள் இருந்தாலும் உபந்தாக சொல்லிக் கொள்வதற்கு களமும் தளமும் இதுவல்ல என்பதனால் நான் சிலவற்றை குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். நான் அடிக்கடி கூறுவேன், ஒரு நிர்வாகம் உறைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று, அல்லது ஒரு நிகழ்வு உரைநிலையை அடைந்து விடாமல் இருக்க வேண்டும் என்று. ஏதாவது ஒரு விடயத்தை உரைநிலைக்கு அடையவிடாமல் திருப்பி செல்லும் ஆற்றல் உள்ளவர்களே வரலாற்றை எழுதி செல்பவர்கள். அந்த வரலாற்றை எழுதி செல்வதற்கான, அதாவது நிகழ்வுகளை அதன் போக்கில் விட்டுவிடாமல் களத்தையும் தமக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளுகின்ற அந்த ஆற்றல் சால்ஸினுடைய தனித்துவமான ஆற்றல். நான் சால்ஸை அந்த ஆற்றலினூடாக அடையாளம் காண விரும்புவேன். அவனுடைய உழைப்புக்காக அடையாளம் காண்பேன், அவனுடைய அர்ப்பணிப்புக்காக அடையாளம் காண்பேன் என்பதற்கு மேலாக அந்த களச்சூழலை தனக்கு சார்பானதாக அல்லது அந்த களச்சூழலை உள்ள நெருக்கடிகளாக இருக்கட்டும் அல்லது அதுக்கு பழக்கப்பட்டு விட்ட அந்த சூழலாக இருக்கட்டும், அந்த உரைநிலைக்கு போய்விடாமல் அதை திருப்பி எடுக்கின்ற அந்த ஆற்றல் ஒரு வரலாற்றில் சிலருக்கு மட்டும் கிடைக்கின்ற அந்த ஆற்றல் என நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சூழல் எங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் அதனை அவன் அந்த சூழலில் இந்த வேலையை எப்படி செய்வது என்று சிந்திப்பது சால்ஸினுடைய தனித்துவமான. சும்மா ஒரு சின்ன விடயமாக கூறுவதாக இருந்தாலும், பல விடயங்கள் இது சிறிய விடயமாக இருந்தாலும் அந்த ஆற்றலை வளர்ந்து கொள்வதற்காக ஒன்றை கூறுவேன். அதாவது ஒரு பயிற்சி தளத்தில் போராளிகள் நிற்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் காத்திருக்கின்றார்கள் ஒரு வாகனத்திற்காக. வாகனம் பெற வேண்டும். வாகனம் வருவதற்கும் பயிற்சி தொடங்குவதற்கும் இடையில் எங்களுக்கு குறுகிய காலம் இருக்கின்றது, குறுகிய நேரம் இருக்கின்றது என்று கூறினார்.
அந்த வாகனம் வராமல், வாகனம் இல்லாமல் அந்த வாகனத்திற்கான பயிற்சியை எவ்வாறு வழங்குவது என்பது ஒரு நமது விடயங்களில் ஒரு புதிய கோணமாக இருக்கும். அதனை ஒரு உண்மையான திட்டத்தின் போக்கிற்கு அமைவாக கொடுப்பது என்பது அது இன்னும் சில சிக்கலாக இருக்கும். அவ்வாறு அந்த தளத்தை இருப்பதை தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளுகின்ற அந்த இருக்கும் தளத்தை அல்லது இருக்கும் சூழலை தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளுகின்ற அந்த பண்பு சால்சினுடைய ஒரு பெருமாற்றலாக இருந்தது. நமது நடவடிக்கைகளில் பயிற்சிகளின் முக்கியத்துவம் பலருக்கு தெரிந்திருக்காது. நான் பயிற்சி வேலைகளிலே சால்சை கொஞ்சம் விலகி நிற்குமாறு அடிக்கடி கூறிக்கொள்வேன். ஏதாவது செய்துவிட்டு நிற்பாருங்க. எனக்கு இப்போது நினைவுக்கு வருகின்றது, ஒரு தடவை நாங்கள் பயிற்சி வழங்கிக் கொண்டிருந்தோம். ஒரு பாதுகாப்பான தூரத்தில் நிற்க வேண்டிய இடத்தில் சார்ஜ் செல்லவில்லை. அதைவிட கிட்டதாக நின்று அந்த பயிற்சியை சரிபார்ப்பதற்கு விரும்பினார். ஒரு மிகவும் ஆபத்தாக போய்விடாத, அதே நேரத்தில் ஒரு கணிசமான காயம் ஒன்றை பெற்றிருந்தார். அந்த தளத்தில் இருந்து அந்த சூழலை தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளுகின்ற அந்த முயற்சியிலே அவன் சந்தித்த அவன் சந்திக்க தயாராக இருந்த அந்த நிலைகளை இன்றைய இளம் சந்ததி மட்டுமல்ல, தமிழினத்தினுடைய நாளைய இளம் சந்ததியும் கூட ஒரு படிப்பினையாக கொள்ள வேண்டும். துணிவு, திறமை, ஆளுமை என்பன ஒருங்கிணைந்த மனிதர்களாக ஒரு வரலாற்றிலே பதியப்படுகின்ற மனிதர்களில் சால்சுக்கு நிச்சயமாக அந்த இடம் இருக்கும். இரகசியமான நடவடிக்கைகள் என்று நாங்கள் எல்லாவற்றையும் பட்டியலிட்டு விட்டாலும் கூட அந்த இரகசியமான நடவடிக்கைகளை இயக்குபவனாக அவன் இருந்தான் என்பது அந்த சுழன்று கொண்டிருந்த ஒரு அச்சின் மையமாக அவன் செயற்பட்டான் என்பது அந்த அச்சாக இருப்போருக்குத்தான் தெரியும். அவன் சந்தித்த சவால்கள் மிக அதிகம். அவை எல்லாவற்றையும் அவன் தன்னுடைய அசாத்தியமான திறமையால் எதிர்கொண்டான். தமது பலவீனமான இனத்தின் பலமான கவசமாக கரும்புலிகளை உருவாக்கினேன் என்று தலைவர் அவர்கள் கூறினார். அந்த பலவீனமான இனத்தில் இன்னும் ஒரு பலமாக புலனாய்வு செயற்பாடுகள் இருந்தன. நாம் எதிரியுடன் நேருக்கு நேர் மரபு வழி தடையாக்கங்களை வளர்த்துக் கொள்ளும் தளத்தை பெறவில்லை. விடுதலைக்கான சுய முனைப்புடன் தன் முனைப்புடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் எமது இனத்தின் பலமாக மறைமுக செயற்பாடுகள் ஒரு பெருமங்கமாக வகிக்கும். அந்த மறைமுக செயற்பாட்டின் ஒரு வரலாற்று பதிவை ஒரு வரலாற்று வழிகாட்டியாக செயல்பட்டார். தான் அந்த தளத்திலே இருந்தது மட்டுமல்ல, அந்த தளத்தை பின்னணியில் இயக்குபவனாகவும் சாதித்திருந்தார். அவனுடைய சில பண்புகள் எனக்கு இப்போது ஒரு சம்பவம் நினைவு வருகின்றது. தமிழில்
வான்புலிகளின் முதலாவது வெள்ளோட்ட நிகழ்வது. அந்த நிகழ்விலே நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக அங்கு குணமி இருந்தோம். திடீரென எனக்கு ஒரு விருப்பம் வந்துவிட்டது. நமது வான்புலிகளின் பயணியாக நான் ஆகிவிட வேண்டும் என்று. அப்போது அந்த பயணியாக என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அந்த நமது விமானத்தில் ஏறினேன். அப்போது கலைஞர் சாதிச்சுங்க, இந்த ஆளர் நீங்க மேல. அப்ப நான் அங்கால ஊட்டிக்கொண்டு வச்சு சொன்னேன், டேய் நான் போறேன், நீ என் எடுக்க வர, நீ இறங்கினேன். அப்போது நான் தாய வைத்திருக்க முடியாது சொன்னேன், அரவுற விமானம் ஓட்டிய இவங்களை நம்பி நான் போறேன், நீங்க நின்று தலைவருக்கு உதவியா இருக்கு. உடனே வந்து திருச்சிட்டான்னு சொல்லியிருக்காரு. அந்த விமானத்தின் பயணியாக என்னுடன் அவருக்கு இருந்தார். உங்களுக்கு சிலர் பார்த்திருக்கிறாங்க, கிளிநொச்சிக்கு இருக்கிறாருன்னு வந்துட்டு போனேன். இன்று இல்லியந்து ஆக்கிவிட்ட யதார்த்த நிலையில் அவனுடைய அந்த நான் ஆரம்பத்தில் கூறியது போல நமது வரலாற்றில் எது பதியப்படும் அல்லது எவ்வாறு இந்த வரலாற்றில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோமோ அவ்வாறு நினைவு கூறப்படுவதற்கான வாய்ப்பு எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை. ஆனால் நான் பரிந்துரைக்கின்றேன், அசாத்திய துணிவும் உயர்ந்த அர்ப்பணிப்பும் ஓய்வில்லா உழைப்பும் கொண்ட மாவீரன் இங்கு உறங்குகின்றான் என நினைவு கூறப்பட வேண்டும். புலனாய்வு என்பது வெறும் கால்களில் பணிமனைகளில் செய்யப்படும் ஒரு பணி அல்ல. அது களத்தில் நின்று களமாடும் பணியாகவும் செய்யப்படலாம் என்று வழிகாட்டிய மாவீரனாக இவன் இருந்தான் என்று எமது விடுதலை வரலாற்றில் அவன் பதியப்பட வேண்டும். அவன் தன்னுடைய சாவை தேடிப்போனானால் அந்த சாவு அவனிடம் தேடி வந்ததா என்பது அவனுடைய அந்த அசாத்திய துணிவின் மூலமாக பகுத்தாயப்பட வேண்டிய கேள்வி. காலம் வெற்றிடங்களை விடாது உயர்ந்த விடுதலைக்காக போராடிய மாவீரர்கள் அளிக்கப்பட்ட போதும் விடுதலைக்கான மூச்சு நின்று விடுவதில்லை என்பதை இந்த உலக வரலாறும் மனிதகுல வரலாறும் திரும்ப திரும்ப கூறி வந்திருக்கின்றது. அது எமது தாய்மண்ணில் சால்சின் பேரால் நிகழும். சால்சின் வெற்றிடம் அவரது ஆற்றலில் மூச்சுப்பட்ட போராளிகளால் நிரப்பப்படும் என்ற நம்பிக்கையில் அவனை நாங்கள் வழியனுப்புவோம். அவன் தமிழகத்தில் ஒரு துணிவுள்ள சந்ததிக்கான அடையாளமாக வாழ வேண்டும். அந்த துணிவுக்கு மேலாக உழைப்பும் உறுதியும் உள்ள சமுதாயத்தின் அடையாளமாகவும் அவன் திகழ வேண்டும். அந்த திகழ்வுக்கு பொருத்தமானவனாக அவன் இருப்பான். அவனை நாங்கள் கனத்த மனதுடன் அதேவேளை விடுதலைக்காக சாமானியமானவனாக அல்ல. எனக்கு இந்த இன்னும் ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகின்றது.
இந்த வரலாற்றில் சால்ஸை பற்றிய நினைவுகள் எதனையும் தவிர்க்கப்பட்டு விடக்கூடாது என்ற அந்த ஆதங்கத்தில் மீண்டும் சில சம்பவங்களை கூற வேண்டியிருக்கிறது. அதாவது கொழும்பிலே அவன் ஒரு கரும்புலி வீரனுடன் வெடிகுண்டேந்திய வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றான். இலக்கு வருகின்றது. அந்த இலக்கு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று நாங்கள் சந்தேகத்துடன் தேடிக்கொண்டிருந்த அந்த இலக்கு வருகின்றது. நான் கூறிய அந்த இரண்டாவதாக அனுப்பப்பட்ட கரும்புலி வீரன் அவனையும் சால்ஸையும் அந்த வெடிமருந்து வாகனத்தையும் சுமந்து செல்கின்றான். இலக்கு எதிர்பாராமல் சால்ஸும் வாகனத்தில் இருக்கும் வேளையிலேயே வந்துவிட்டது. சால்ஸ் கூறுவான், அமர்ந்து வெடிக்க வைக்கின்றது. அன்று வெடிக்க வைக்கவில்லை. சால்ஸால் கண்டிக்கப்பட்ட வேளையில் ஏன் வெடிக்க வைக்கவில்லை என்று கண்டிக்கப்பட்ட வேளையில் அந்த போராளி சொன்னாராம், நீங்கள் இருந்து இன்னும் நிறைய சாதிக்கிறது என்று. அன்று அந்த கரும்புலி வீரனால் நம்முடன் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த சால்ஸ் தன்னுடைய காலத்தில் தமிழக விடுதலைக்கான ஒரு பாதையை போட்டுவிட்டு சென்றுள்ளான். அவனால் அந்த கரும்புலி வீரனால் எதிர்பார்க்கப்பட்டது போல நிறைய இந்த மண்ணிற்காக அவன் சாதித்துள்ளான். அதற்கு மேலாக நான் முன்னர் கூறியது போல அவன் சாதித்ததற்கு மேலாக ஒரு தத்துவத்தையும் நமக்கு தந்துவிட்டு சென்றான். அந்த ஆற்றல் மிக்க மாவீரனின் படிப்பினைகளாக நமக்கு தந்த அந்த அம்சங்களுடன் நாம் பயணிப்போம். அவனை வழியனுப்பும் இந்த வேளையில் அவனது தடம் தொடர்ந்து பயணிக்கும் அந்த உறுதியுடன் நாங்கள் முன்வருவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். புலிகளின் தாகம் தமிழகத்தாய உறவுகளே, 2008ஆம் ஆண்டு கர்னல் சார்ல்ஸ் உள்ளிட்ட மாவீரர்களின் வீரவணக்க நிகழ்வில் வீரவணக்க உரை நிகழ்த்திய பொட்டு அம்மான் அவர்களின் வீரவணக்க உரையினை நாங்கள் மீள இணைத்திருந்தோம்.